கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 14 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. சிதம்பரம் தீபாவை மிரட்டி பாட வச்ச சாங்கையே கொண்டு போய் கார்த்தி மேஜிக் என்டர்டெய்னர்ஸ் கிட்ட கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கான்ட்ராக்டையும் முடிக்கிறாங்க. அதை பார்த்து பயங்கரமான டென்ஷனான சிதம்பரம், ஏதோ கோல்மால் பண்ணி தான் என்னோட பாட்டை நீ இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் கார்த்தி அப்படின்னு சிதம்பரம் சொல்லவும் சுற்றி இருக்க எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அதை பார்த்து கடுப்பான சிதம்பரம் உடனே வெளியே போயிடுறாங்க. கார்த்தி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்போ சிதம்பரம் கார்த்திக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உன்னை நான் பொடி பையன்னு நினச்சேன், ஆனால் நீ அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லவும், நான் தான் ஏற்கனவே சொன்னனே உங்கள் லெவலுக்கு நான் இறங்கினேன்னா உங்களை விட சிறப்பாக பண்ணுவேன்னு, இது சும்மா சாம்பிள் தான் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், இங்கே பாரு கார்த்தி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் என்னோட கம்பெனி ரெக்கார்டிங்க்கு வரும்போது அந்த பல்லவி முகத்தை மறைக்காமல் வந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் உன் கம்பெனிக்கு ரெக்கார்டிங்க்கு வரும்போது மட்டும் எதுக்காக முகத்தை மறைச்சிட்டு வரணும்? அதை கொஞ்சமாவது யோசிச்சியா? அப்போ அங்கே தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு உனக்கு தெரிய வேணாமா? முடிஞ்ச அந்த பல்லவி யாருன்னு கண்டுபிடியேன் பார்ப்போம் அப்படின்னு சிதம்பரம் சொல்லவும், சவால்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் தான் சவாலில் ஜெயிப்பேங்கிறாங்க கார்த்தி. அதையும் பார்ப்போங்கிறாங்க சிதம்பரம். இங்கே தீபா ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. பல்லவி யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்குது பெரிய ஷாக்கு அப்படின்னு சிதம்பரம் கார்த்தியை பற்றி யோசிக்கிறாங்க. கார்த்திக் தீபா 2 பேரும் வீட்டுக்கு போவோம். அங்கே அபிராமி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எங்கே போயிட்டு வரீங்கப்பா அப்படின்னு கேட்க, அம்மா நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த கான்ட்ராக்ட் விஷயமா போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்ல, அதான் அந்த கான்ட்ராக்ட் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன்ப்பா, அப்புறம் எப்படி அப்படின்னு அபிராமி கேட்கவும், மற்ற எல்லாருமே வந்துடுறாங்க. இல்லைம்மா நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் என்ன நடந்துச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க கார்த்தி. சிதம்பரம் மிரட்டி பல்லவியை பாட வச்சது, அதுக்கப்புறம் பல்லவி கார்த்தியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக போய் பாடினது, அவங்களோட சூழ்நிலையை கார்த்திக் எப்படியாவது எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு பல்லவி கால் பண்ணது, அப்போ கார்த்திக் அவங்ககிட்ட ரொம்ப கோவமாக பேசினது, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த மீட்டிங்கில் நடந்த விஷயம்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆனாலும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாவம்பா அந்த பல்லவி, ரொம்பவே எல்லாரும் திட்டிட்டோம், அந்த பொண்ணு உன் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கு, இப்படி பேசிட்டோமே, அந்த பொண்ணை நேராக பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்காக மன்னிப்பு கேட்கணும், எவ்வளோ பெரிய நல்ல மனசு அந்த பொண்ணுக்கு அப்படின்னு அபிராமி சொல்லிக்கிட்டே தீபாவை திரும்பி அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. மீனாட்சியும் தீபா கிட்டே என்ன தீபா அப்படின்னு கேட்டு 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. ஒரு பக்கம் தீபாவுக்கு கார்த்தி அடுத்தடுத்து ஜெயிச்சுட்டே வர்றது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் பல்லவி தான் தீபாங்கிறது தெரிஞ்சதுன்னா கார்த்தி எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுப்பாரா, இல்லை தீபாவை வெறுத்து ஒதுக்கிடுவாங்களா அப்படிங்கிற பயம் தீபாக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. கார்த்தி இதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பல்லவி யாருங்கிறத கண்டுபிடிச்சி தீபாவை ஏற்றுக்கிறாரா இல்லையாங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.